ஆன் பண்ணிக்கிறேன். அது மேல பிளே இருக்குது, அதை அதாவது போதுல மேல அந்த பிளே ஏற்றிக்கிறேன். சென்டர் ஏற்றணுமா மேல அந்த பிளே ஏற்றிடுமா? போதும் போதும். கொஞ்சம் இதுவாக இருக்குது லைட்டா. சைட் பண்ணிட்டேன். ஓகேவா? வர முடியாது. போடாவா கல்ல தூக்குறான், இரும்பு தூக்குறான், சடி எடுக்கிறான். எதுக்கு வந்தா கீழே போறேன்? பண்ண பாடு ஓட்டி முடிஞ்சு போச்சுண்ணா. எதுக்கு வந்த கிடாரி போறேன்? எதுக்குடா வந்தா? ஆட்டாட தானே கொண்டு வந்தா? ஆட்டாடா காது கேக்குதா இல்லையா? எதுக்கு வந்தா? ஆட்டாட தானே கொண்டு வந்தா? மொத்த மூஞ்சவனி பண்ற சனகாரங்க சூத்தாட்டம். அப்படியா போன வரா வந்தது வர தவமான்னு போட்டு அடி பண்ணாடா. ஒருத்த ட்ரெஸ் கைட்டு அது கூட தூக்கி அடிக்கிறீங்களா? என்னடா அடிப்பேன், உதைப்பேன், மறிப்பேன், மாமனை பல்ல கூட ஓட்டிப்பேன். என்னத்துக்கா? சும்மா இல்ல, பணம் பணம் கொடுத்துக்கிறேன். பணம் பணமா? ஆமாண்டா, பணம் கொடுத்துக்கிறேன் உனக்கு. கட்டு 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 கட்டா கொடுத்துருக்கிறேன். 1250. 1250 ரூபாய் கட்டு 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 கட்டு. எல்லாம் 10 ரூபாய் நோட்டா? பணத்தை வச்சுட்டாங்கன்னா ஓடி போடுவா. பணம் வாங்கினல பணத்தை யாரு குத்தா? பேசாத. என்ன பண்ணுவா? ஸ்டாண்டு தூக்கி அடிப்ப படாட்ட. வீட்டை தேடி வந்த வீட்டுல நீ ஆள் இல்ல பணத்தை உம்மானு தானே கொடுத்தா? அம்மா அம்மா மம்மி மம்மி. சாட்சி யாரு? வாயா பொக்கப்பள்ளி. பொக்கப்பள்ளி கேள்விடா. பொக்கப்பள்ளி குடும்பம் தான் பார்த்தா. பணத்தை எங்க அம்மா வாண்ட கொடுத்த. இதுக்கு சாட்சி எங்க ஆயா பொக்கப்பள்ளி. இவளுக்கு 2 பேர் தானே? அவளுக்கு 2 பேருக்கு ஒண்ணு தச்சுக்கிடா. அவளுக்கு 2 பேருக்கு ஒண்ணு தச்சுக்கோ. இல்ல மோயா தாங்க வர. என்னத்துக்கு? இல்லப்பா மோயா பொக்கப்பள்ளியாச்சே தாங்க வர. என்ன சொல்ற நீ? கிளம்புறேன். கவர்மெண்ட் வர்றியா?
படாடி நல்லவன் நினைச்சு கப்பல சேர்த்தா எங்க சூத்துல நார ஊற்றியா வந்த வாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவப்பழம் வித்துங்க உனக்கு என்ன மரியாதை ஆயுத பூஜை கும்பிட்டு பாரு ஜோடி வச்சுட்டு ஓடலாம் கற்பட்டு போட்டு வீடானா வைக்கலாம் டயர் இந்த தொழில விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும்? என்ன தெரியா ஆடுங்கொத்த கேட்ட மாதிரி கேள்வி இது எதுக்கு இது சுத்த வேஸ்ட் எது இதுதான் கலைஜேவியா சாப்பாடு போறது சாப்பிடுறது அவனே ஆச்சு மொத்த இஷ்டுறான் சுத்த வேஸ்டா பார்த்து சொல்றாடே உங்களுக்கு நேரம் கிடைக்குதாடா அதுதான் இது சுத்த வேஸ்ட் இதை விட்டா ஆமா மச்சான் இது வேஸ்ட் இதை விட்டா என்னாலதான் தெரியும் வேஸ்ட் தான் பகல்ல போட்டான் நான் ஏன் நைட்ல ஆடுறான் டேய் இது எதுக்கு இதை விட்டா 1008 தொழில் தெரியும் எனக்கு 1008 தொழில் 1008 தொழிலா பழசு பழசு சொல்றாரு நமக்குதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியா வேடப்பாளையம் ஏரி உள்ள நாடு சவுண்ட் கேக்குறது போய் பார்த்தா அம்மா வாங்கலம்மா மருதாடு பக்கம் வாஜாருங்களா இதெல்லாம் ஒரே குட்டியில ஓடணுங்களா என்ன அடிக்கிற ஐயா அட்டப்பட்ட மாம்பளியோ சலமாடி இந்த உண்மைதாங்க சலமாடி இந்த இவன மாதிரி மென்டல் மேல ஆட மாட்டேன் மென்டல் தான் நானா ஆமா கம்பெனியே மென்டல் ஒரு 15 மென்டல்களை உள்ள சேர்த்துக்கல அது பண்ணதுக்கு போற ராவடி 5 மென்டலுக்கு புடவை கட்டி தூத்துதுதான் வெளியே வந்தால எல்லாருக்கும் மாத்திரை காலி ஆகி போச்சு இப்ப எல்லா மென்டல வெளியே வந்து வளர போது மேடம் தாங்க முன்சாமி ஒருத்தர் கேட்டாரா அவன் மறுகிறான் என்னடா மறுகிறா நீதான் போன் பண்ற பாபு கோசம் காலம் சென்று பாபு ஐயா அவர்கள் மோட்ச பதவி அடைய வேண்டும் என்பதற்காக அவரது பிள்ளையா எசன்ட் என்று சொல்லக்கூடிய அன்பை உள்ளம் ரூபாய் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறது. இன்னும் ஒரு 50 ரூபாய் குறைகிறது. இதை விட்டா இந்த ஊரு தலைவரை பார்த்து ஆரன் கண்டிக்க தலைவரா இந்த ஊரு தலைவரை பார்த்து சாரா கடை வச்சு போட
என்ன கடைப்பா? சாராய கடை. வைப்பா. டேய், ஒரு காலத்துல ஓஹோன்னு ஓடுன ஊர் தான். என்ன கடை? சாராய கடை. சாராய கடை வைப்பா. உம்மால கள்ள குச்சியில கண்ணு குட்டி வாங்கினா போட்ட அதே போல காலை உட்கார வச்சு வாயா பொக்கப்பள்ளி பக்கத்துல ஏய், நீ ஆட்டானது என்ன பண்ணா? என் கூட வந்துடு. எதுக்கு? உனக்கு அருமையான தொழில். என்ன தொழில்? விட்டு போடா டேய். ஐயா விட்டு போறியா? குடும்பமா? விட்டு போ. ஆ. உத்திரமலை செல்வி கம்பெனில ஒரு 50,000 ரூபாய் கட்டணும். ஆமா கட்டு. வடங்க ஏய், இருக்க. நீ ஆட்டானது என் கூட வந்துடு. எதுக்கு? உனக்கு அருமையான தொழில். என்ன தொழில்? அந்த பாய் கட்டவே இல்லையோ ஆ. நம்ம கீழ்பாக கங்கா கம்பெனில ஒரு 50,000 வாங்கிக்கிறான். ஏய், வண்டி எடுத்து வந்து நின்னுங்கறாரு வாங்கி போட்டு. நான் கட்டுதாங்க. அவுட்டா எனக்கு 1 லட்சம் எனக்கு தரணும். அதுக்கு போய் வென்ஸ்ல நின்னுங்கறாரு. அத எடுத்து வந்து போட்டுக்கு. ஏய், என்ன வேலை? எந்த சாராய கடை? சாராய கடை. என் சாராய கடை பக்கத்துல உனக்கு சாக்கடை கடை படுத்துறேன் கூட வந்து. சாகன கடை. நம்மளா சாக்கடை கடை. சாகன கடை. ஐயா என் பதவியை ராஜினாமா ஆமா செஞ்சு ராஜராஜ சிங். மழை வந்தா இது நிக்கும் நம்மள இது நிக்காது. ஆமா குடிக்குதா வேலை. என்ன வேலை? எந்த விக்கிற வேலை. நிக்கிற வேலை ஆனா உண்டு ஐயாவது கோத்தா நக்கிற வேலை. என்ன வேலை? கோத்தா நக்கிற வேலை. வளைய விரிச்சு போட்டா மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா நக்கு. ஏய் வட சீக்கிரம் வடங்க. நீ ஏன் வாங்கின கிளம்புற? எங்க கிளம்புற? வடங்க. இத வடா. அடிக்க மாட்டேன்னு சொல்லு வர. அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன்ல? அது கீழே போட்டு நக்கடா. அவனை கூப்பிடு சொல்லு. வசோட சீக்கிரம். நல்லவன் நினைச்சு தாண்டா கூப்பிட்டேன். இப்படியா போக வர வைப்பேன். தங்க வாடா என் சேட்டு வாடா வாடா செவடியா மோனா சும்மா அடிக்காத. யா? சப்ப வர. சப்ப வராது. ஆட்டு குட்டி என்னடா கால சம்பந்தம் பண்ற? கட்டி குட்டி இலக்கற மாட்டீங்க. ஏய் நாட்டு பேரு. இந்த நாட்டு பேரு என்ன? தமிழ்நாடு ஏய் ஆந்திரா வாடா ஆப்பிரிக்கா குறைஞ்சு முந்தல போறிராதே. முந்தல பாரு வாயில என் போல விட்டு ஆட்டு இந்த நாட்டை ஆண்டு வரும் ஆலகால. எனக்கு நீங்க யாரு கிடையாது எனக்கு எதிரு. நாங்க 2 பேரும் தான் ஏய் படாலும் கொடுப்போம் வஞ்சில போய் சட்டத்தை உலகில எனக்கு நீங்க ஒரு குகையில் ஒரு சிங்கமாக வந்து வருவரே உண்மை ஐயா அந்த தினமாம் எனது வேலை என்ன? கை தொழில்ங்க ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் கை தொழில் உன்னை கற்றுப்பார். ஐயாவா இந்த 8 மாசம் தான் நாடகம் ஆடுவா. நாடகம் இல்லைன்னா ஐயாவுக்கு என்ன வேலை? கை தொழில்னா வந்த வாசி கோட்டை மூல பஸ் ஸ்டாண்ட்ல வருஷம்ல என்ன வேலை? வாட்ட 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 பரவாயில்ல. உங்க ஆயா பல்லு கொட்டி போச்சு. உங்க ஆயா முதியோர் பென்ஷன் வாங்குது. யாரையா?
உங்க ஆயாதான் வேற ஆயா. யார் ஆயிடா? உங்க கிராண்ட் மதர். ஏய், வாங்க. என்னை பத்தி மட்டும் பேசு, என் ஆயா பத்தி பேசாத. இல்லப்பா உன் பெருமை சொல்ல தேவையா? நான் சொல்லுகிறேன். கத்த கத்தியா மீச வச்சுக்கிறேன். என்னை பத்தி மட்டும் பேசு. உன் பெருமை வேணாம், இல்ல நான் வரல. வா வாபாடு வாபாடு. தள்ளுற வண்டியில பழத்தை போட்டுட்டு பழ வியாபாரம் பண்ணுது. வயசான காலத்துல கையில சாப்பாடு வாங்கி சாப்பிடும். என்ன பழம்? ஆப்பிளா? கிடையாது. ஆரஞ்சா? இல்ல திராட்சா? இல்ல என்னாச்சா? அது இல்ல. இல்ல மாதுளையா? இப்ப சீசனு இல்ல மதனப்பள்ளி மாம்பழமா இப்ப சீசனுங்க. என்னது? தள்ளுற வண்டியில பழத்தை கொட்டிட்டு குத்திட்டு? சப்பட்டா சப்பட்டா அப்படி பழ வியாபாரம் ஆகணும்னு வச்சுக்கா. கவர்ல 4-5 பழம் போட்டுக்கோ. பஸ் பஸ்ஸா கிளம்பிடும். 10 ரூபாய்க்கு சப்பட்டா. பால் சப்போட்டா. பால் சப்போட்டா. பால் சப்பட்டா. அடித மேல இந்த வேலை கொள்ளை அடிப்பாதே. கொள்ளை. கொலை செய்வது கொள்ளை. கொள்ளை. கொள்ளையில யாருக்காக அடிக்கிறேன்? யாருக்காக? ஏய், எனது தங்கை அலங்காரிக்காக. ஒரே தங்கை ஒப்பட்ட தங்கை ஆமாடா. அலங்காரிக்காக இந்த மாபெரும் வேலை. ஊட்டிகளை பார்த்தேன். உடனே நான் மடையனே. மடைங்க. ஆனால் ஆனால் ஒன்று பாண்டிய நாட்டில் ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் எனது தந்தை கப்பப்பணம் கட்ட வேலை என்று அந்த பாண்டிய நாட்டை ஆண்டு வருகிறானே ராமலிங்க பாண்டியன் தந்தையை கொண்டு விட்டார். அவனை தேடுகிறேன். கிழக்கு விடுமானா சத்திருக்கிற அவனை. ஐயா அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும். பழிக்கு பழி வாங்க வேண்டும். உத்தரமேரூர் போகணும். இது இல்ல 9:30 மணிக்கு துணிக்கடை திறக்கும். பழிக்கு பழி வாங்கலாம். பழிக்கு போய் சொன்ன பழிக்கு பழி புறப்பட வேண்டும். புறப்பட வேண்டும். ஓரா, ஓரா, ஓரா. வந்து கழுவுவேன் தேவாத்திரி நடனம் தேவாத்திரி நடனம் தேவாத்திரி நடனம் மாவட்ட நிலவதோனே மதவதினமும் மகிழ் காலனி தேவா திருநடனம் 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 என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கடந்தவர்களுக்கு அழிந்து வைத்த பருவத்தில் அறியாத நேரத்தில் பிஞ்சுமல எண்ணங்கள் பிறந்தவர காலத்தில் உயர்மை எழுத்துக்கள் உன்னதமாக எழுக்கலைத்து நெளிய புகழ் ஆசிரியருக்கு என் நன்றி கடந்தவர்களுக்கு நீராகி நெருப்பாகி காற்றாகி பல பல உயிர்களுக்கு ஆக்கல் அழித்தல் சொல்லக்கூடிய முன் தொழிலுக்கு தலைவனாக விளங்கும் அந்த இறைவனுக்கு இந்த பாண்டிய நாட்டை ராமலிங்க பாண்டியன் என்ற பெருமத்தை நீர்வளம் நிலவளம் குடிவளம் என்னுடைய இந்த பாண்டிய நாட்டை என் நாட்டு மக்களை என் கண் இமை போன்றி அவர்களை காத்து வருகிறேன். அருகே
ஏய் வாடா எடு எட்ரா குனி ஹைட் ஏத்தல ஆளை எங்க போடுவாங்க கைத்துல ஏய் காபால பால் எங்கடா போடுவாங்க கைத்துல தான் போடுவாங்க இங்க இருக்குது இல்ல இங்க நான் மாட்டிக்கிறேன் அந்த கொம்புல மாட்டிக்கிச்சு மருகட்டப்பட மணி மகுடர் மணி மகுடர் தங்கம் வைடூரியம் கோலாகம் பாவனத்தினங்களால் புதைக்கப்பட்டு மணி மகுடம் தலையில் என்ன முண்டா தலையில்லாதவனுக்கு பேர் என்ன முண்டா முண்டா இந்த மணிமுடி இல்லாதவனுக்கு மன்னனை பேர் விளங்குமா விளங்காதுங்க முண்டத்துக்கு சமம் ஆமாங்க இந்த மணிமுடி இருந்தால்தான் நான் மன்னவன் ஆமாங்க இல்லை என்றால் முண்டம் ஏ முண்டம் இங்க வா முண்டம் பாக்குற பச்சா இப்ப 20 ரூபாய் எது கொடுத்தாரு ஒரு பாட்டு ஒண்ணு எழுதினாங்க யாரு எழுதுனது யாரு எழுதுனது அவனோட வாத்தியார் தான் எழுதினாரு ஒரே வேலை சாப்பிட்டியா தோசை கல்லில தோசை ஊத்தாது எதுல ஊத்துவாங்க ஆயா கல்லில ஊத்துவாங்க ஆர்வ கட்ட பழை ஆமா இல்ல இட்லி குண்டால மாவு ஊத்துனா இட்லி தானே வேற எல்லாத்துக்கும் ஊத்துவாங்க கம்யூனிட்டி அந்த ஆள் தான் தப்பு தப்பா எழுதி கொடுத்துக்கிறான் யாரு அதற்கிறான் பேரு அவன் தான் எழுதி கொடுத்தா பாடுறா நீ என்ன பாரு ஏமாந்து பையன் என்ன தாண்டிக்கிறேன் உன்னால முடிஞ்சா எங்க அண்ணன் ஒருத்தருக்கான் மண்ணுக்கு வேற சப்ப நீ எந்த லட்சணம் உங்க அண்ணன் எந்த லட்சணம் தங்கமானவங்க அவன் வேற ஒண்ணு சொன்னா சொன்னியப்பா சப்பங்க அவன் அந்த வேலையா செய்யறேன் அவங்க அந்த வேலைக்கு உனக்கு என்ன அது வேலை வேலை இருப்பாங்க அப்படி இருப்படா சப்பியா இருப்படா சப்பு. அப்படி சொல்ல சப்பு சப்பு முடிஞ்சா அவனுக்கு கூட்டு அடியா பார்ப்போம் அப்படியா பத்திரி
என்ன மண்ணனால ஒரு பாண்டிய நாட்டே சீர சிறப்போடு ஆட்சி நடத்தக்கூடியவே ராமலிங்கம் என்றால் அடியார். எந்த நேரம் பார்த்தா அடியாத அடுப்பு எங்கடா வடலூர் வள்ளலாருடைய அவர் தான் ராமலிங்கம். வடலூரில் தைப்பூச பாடுறது அழகாதான் பாடுறேன். நரம்புகள் எல்லாம் எல்லாம் வேலை செய்தேன். எதனா நான் நின்று போச்சு அவ்வளவுதான். நரம்பு வேலை செய்யணுமோ அவங்க நரம்பு வேலை செய்யல. நீ எந்த லட்சணம் வண்ண எந்த லட்சணமா நினைச்சேன். எத்தனையோ ஆட்டங்கள் இருக்குது நாட்டில. ஆனா ஒரே ஒரு மேளத்துக்கு மட்டும் எல்லாருமே ஆடுற ஒரே ஆட்டை எது? உலகத்திலே அனைவருமே தாரை தப்பட்டை. இந்த தாரை தப்பட்டுக்கு மதியாதவங்க யாருமே கிடையாது. எப்பேற்பட்ட மன்னனையே ஆட வச்சிருக்கிறான்னா நான் பாராட்டுகிறேன். ராஜாவே பாராட்டுவதா? பாராட்டுகிறேன். மேல ராஜ மேடம் ஏண்டா அதுக்கு ஒண்ணுதான் ராஜ மேலோட பேரு. மற்றதுக்கெல்லாம் மங்கள வாத்தின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த கேட்கறதுக்கு மட்டும் ஏகா இருக்கும். ஆனா 7 ஊருக்கு கேட்கிற ஒரே ஒரு மேளம் ராஜ மேளம். அப்பேற்பட்டு அதானே ராஜா அப்பா விக்கி ராஜா விக்கி பாப்பா. அம்மா யாரு? அம்மா யாரு? அம்மா பத்தினி. உன் தங்கச்சி பத்தினி. உங்க வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் பத்தினி. ஆயா கொண்டு வந்தாங்க. அப்ப எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் டோலா. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் டோலா. அப்ப டோல்னா யாரு ஒன்னா எடுத்து அடிச்சுட்டு போலாம். எங்க டோல் கொண்டு சேர்த்துட்டாங்க. ஆனா அவங்க ஆளுகள் எல்லாம் பத்தினியா. ஆனா உனக்கும் இருக்கிறது. நாட்பட்ட மகளிர் லோகிதாசா. அம்மா சந்திரபதி சந்திரபதி மகளிர் லோகிதாசா. சந்திரபதி புத்தாண்டே யாண்டா போன ஊராயா என்ன பார்த்து கேட்டா ஒரு கேள்வி. அந்த கேள்வி உங்ககிட்ட சொல்றேன். நீ அது பதில் சொல்லு. தெரியாதா? தோல்னா தெரியாதா? மாட்டு தோலை எடுத்து பெரிய ஒரு ட்ரம்ஸ்ல கட்டி அடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் டோல். டோலாக்கு டோல். இது கூட தெரியாது. பெரியவங்க தானே கேட்டேன். தெரியாது தானே கேட்டேன். அவர் கோபம் வைக்கிறார். வாட மாலை போடுற அவர் கோபத்தை தீர்ற வர. ஐயா கருங்க ஐயா. தங்கள் அன்பார்ந்த சிரம் தாழ்ந்த வணங்குங்கள். மாமன்ன யாருக்கு போட்டேன்? தப்பா நினைக்காதீங்க ஐயா. போடு வந்து வாங்கி போட்டு பாடு பாடு.
தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் மாலை எடுத்தாங்க. எனக்கு தான் மாலை எடுத்தாங்கன்னா வர வழியில 4 பெரியவங்களை பார்த்து பார்த்தேன். யாருக்குடா மாலை எடுத்து? சரி, எங்க ஐயாவுக்கு தான் மாலை எடுத்து. எனக்குன்னு சொன்னேன். நாட்டு மன்னர் உங்க ஐயாவுக்கு இப்ப மாலை போடக்கூடாது. அவரை எப்ப தென்னங்கத்துல கலத்தி 4 பேர் தூக்கி போறாங்க. அப்பதான் எட்டாக்கா ஆரம்பத்திலேயே ஆரவாரமா ராஜமேளத்தோடு என்னென்ன வந்தேன். மாலையை கொண்டாந்து என் கைத்துல போடுங்களான்னா நீங்க 2 பேரும் வாய்க்கு போட்டுக்கின்னு ஏன்னா டேய் பெரியவங்க பார்த்து சொன்னாங்களா இறப்பு கட்டாயமாக உண்டு. அந்த தேதியை பிரம்மன் அன்றையே எழுதிவிட்டார். கல்வியிலே நம்ம உருவாக்கும் பொழுது அந்த பிறக்கின்ற தேதி எப்போ, சாவர தேதி எப்போ, இது கிடையாது. கை போவோம், கால் போவோம், எது போனாலும் சரி, உயிர் போவாது. நாள் வந்தாதான் ஏம்பா நல்லா இருக்குதான்னு எங்க பாக்குறேன். சரி விடுங்க ஐயா, நாங்க ஒரு விதரத்தவிங்க. சரிப்பா, நாங்க ஒரு நன்றிலுங்க. இந்த பாண்டிய நாட்டை பாண்டிய நாட்டில ராமலிங்க அடிகளார் ராமலிங்க பாண்டிய வாழ்க. ராமலிங்க பாண்டிய என்ற பெருமத்தை இந்த பாண்டிய நாட்டை ஒரு பணி வருதுடா. கபீல் ஆகி போச்சுடா. அட பாவி, வந்ததுமே கால்ல விழுந்து வணங்காது. இன்னத்துக்கு உனக்கு என்ன பண்ணாம மாத்திரை காலி ஆகி போச்சு. நீ உட்காரு. சின்ன பையன் சின்ன பையன் நேர காலம் போனா பரவாயில்ல. அவன் பாரு பணிவா காலில் மாத்திரை காலி ஆகி போச்சு. ஒன்னா நம்பர் மெட்ரிக் ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்லடா, நான் தாலியா அவனடா. ஒன்னும் இல்லடா, ஐயோ அவனடா மெட்டலாக போற பாத்து. அப்பா இந்த பாண்டிய நாட்டை ராமலிங்க பாண்டியனுடைய பெயரோடு சீர சிறப்போடு ஆட்சி புரிந்தவர்களை காலை எழுந்தவுடனே கடமைகளை முடிக்க வேண்டும். ஆகினாலே இந்த நாடி என்ற மங்கைய மனத்தை நாங்கள் இருவரை இல்லறத்தில் ஈடுபட்டோம். இல்லறம் என்றால் நல்லறம், நல்லறம் என்றால் குடும்பம். அந்த அதல்ல வீடு, அந்த வீட்டில் தான் நம்ம எல்லாமே ஓலை வெட்டா அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லப்பா. ஓலை வெட்டுறதுனா என்ன, ஓலை மெரிக்கிறதுனா என்ன, இதெல்லாம் நான் கேள்விப்படலப்பா. அந்த நாள்ல எல்லாம் சொல்ல மாட்டாங்கப்பா. அது ஓலை உண்மைதான்ப்பா. வீடு கட்டப்படுது அந்த நாள்ல ஓலை காங்கிரீட். அதான்ப்பா, அதுதான் அந்த வீட்டினை இல்லறம், அதுதான் நல்லறம். அந்த நல்லறத்தினை நானும் என் மனைவியும் ஈடுபட்டோம். இறைவன் அருளால் கொண்டு சேர்ந்தா சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆணை பெண்ணு சேர்ந்தா என்னடா பண்ணுவாங்க? டிவியில பாதலாம் ஆச்சாச்சா போனோம். சொன்னாங்க பொண்ணு கையில பால் எடுத்து வந்து. ஆமாண்டா, பால் எடுத்து வருவா. மாப்பிள்ள வேசி எல்லாம் கட்டி நின்னுந்தாரு. நின்று இருக்க போயிட்டாரு, கட்டில் போல உட்காந்துருப்பாரு. இல்ல வெக்கத்துல நின்னுதான் தருவாரு. பொண்ணு எடுத்து கொடுக்குது. மாப்பிள்ள பொண்ணு கையில சொல்றாரு. அப்படி பூ காசுங்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பூ நசுலத்தா இல்லறம் பூ மாறி பாடுறாங்களே. எதுக்கு பூ கசங்கின உதவுமா? அதே போல பூவுக்கு சம பெண்ணானவள். அதனால அவளை கசக்க கூடாது. பக்குவமா வச்சிருந்தாதான் தலையில சூடலாம். கையில வச்சிருந்தா பார்த்தா தெரியுதுங்க கசக்க மாட்டேன். அத கசக்க வேண்டிய அவசியம் இல்லடா. அன்பா இருந்தா போதும். அந்த அன்பால 1000 வாங்கலாம். அன்பு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா சந்தேகம்? இருவரும் ஒன்று சேர்ந்தீங்க. ஆமாட்டா, இருக்குதா? டேய் 2 வயல செல்வங்கள், பெண்ணொன்றி, 2 குழந்தைகளை ஈன்றெடுத்தோம். 2 குழந்தைகள். மகனுக்கு நல்ல தம்பி, நல்ல தம்பி, நல்ல தம்பி என்று என்னுடைய மகனுக்கு நல்ல தங்கம், நல்ல தங்கம்.
வந்து அசிங்கப்படுத்துறது. என்னடா என்னடா ஏதோ தெரியாது பாரு கேட்டா. என்னடா என்ன பாத்து என்ன பாத்து என்ன பண்ணுறது என்ன பாரு நான் சொல்லி என்ன பாத்து அசிங்கமா நடந்துக்கிறாங்க. என்னடா இது பாரு. சபையில வந்து என்ன ஆச்சு? எதுவும் முடிக்க வந்து. ஆமா ஆமா என்னப்பா யாருப்பா என்ன பண்ணீங்க ஆமா யாருப்பா என்ன பண்ணீங்க என்னடா இது பாரு. எவ்வளவு நேரம் வந்து அவர் நல்ல தேங்காய் நல்ல தேங்காய் தாங்க. என்னமோ சொல்லக்கூடாது வார்த்தை சொல்லிட்டோம் என்னமோ என்னடா அது திடீர்னு குழந்தை கோச்சின்னு போயிட்டானே அவன் கோச்சின்னு அந்த பக்கம் போனாக்கா இங்க இருக்கிறவங்க எழுதி போடுவாங்களே அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். ஏண்டா எவ்வளவு நேரம் வந்து மேல வந்து நல்ல தேங்காய்டா அதான் நல்ல தேங்காய் தான். நல்ல தேங்காய் ஐயோ வந்தாரு பாரு. ஒரு கூட கற்பிட்டா அந்த 1 லிட்டர் பால்ல 3 லிட்டர் தண்ணி ஊற்றி கூட சாப்பிடல பார்த்து பேஜாச்சுனா நாங்க போட்டு ஆம்புலன்ஸ் புக் பண்ணி ரெடியா இருக்கு. ஏண்டா காது விட்டு கேட்கறியா நாங்க ஐயா நானே நல்ல தம்பி நல்ல தங்கான்னு சொன்னேன். இளவரசி நல்லா கக்கா நல்ல தங்கா ஆமாங்க. அந்த சொன்னா நல்ல தேங்காவா இல்ல கெட்டு போன தேங்காவா நான் கேட்டேன். இதுக்கெல்லாம் கம்மியா வந்து சேர்த்துட்டேனே அக்கா. 4 மணி நேரம் நீங்கதான் போயிட்டு ஆகினாலே குழந்தைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டார்கள். ஆமாங்க காலகாலத்தில் தாய் தந்தையாகிய செய்ய வேண்டிய கடமை நாங்கள் செய்து செய்து முடிக்க வேண்டும். என்னுடைய மனைவி இந்திரா இந்திராணியை நான் பார்க்க வேண்டும். அம்மா